அனைவருக்கும் படைத்தனம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. உங்களோட லேப்டாப்பில் டச்பேட் சடனாக ஒர்க் ஆகலையா? அப்படி ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா எப்படி சிம்பிளாக நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெக் விருந்து சேனலை எந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லேப்டாப்பில் கீபேடை எனேபிள் பண்ணுறதுக்கும் டிசேபிள் பண்ணுறதுக்கும் சிம்பிள் ஆப்ஷன் இருக்குது. உங்களோட லேப்டாப்போட கீபேடில் ஃபங்க்ஷன் கீயையும் F1லேருந்து F12குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கீயில் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். யூஸ்வலி F5 அல்லது F7 இருக்கும். உங்களோட லேப்டாப்பில் என்ன கீ அசைன் ஆகிருக்குன்றதை பார்த்துட்டு ஃபங்க்ஷன் கீயும் அந்த F5 ஆர் F7 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிடலாம். இது ஒரு சிம்பிளான மெத்தட். இன்கேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு டிசேபிள் ஆகிருந்துச்சுன்னா ஈஸியாக எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் கீ எனேபிள் பண்ணியும் உங்களோட டச்பேட் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கு வேறு ரெண்டு காரணமாக இருக்கலாம். ஒன்று, அதோட டிரைவர்ஸ் அப்டேட் பிரச்சனையோ இல்லை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கலாம். ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணால் ஒர்க் ஆகும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். டெஸ்க்டாப்பில் மை கம்ப்யூட்டர் ஆர் திஸ் பிசி ஐக்கான ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் இருக்கிற எல்லா ஹார்ட்வேரோட டிரைவர்ஸும் இந்த பேஜில் வந்துடும். டிவைஸ் மேனேஜரில் கீபோர்டுக்கு அடுத்ததாக மைஸ் அண்ட் பாயிண்டிங் டிவைசஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் உங்களோட டச்பேட் டிரைவர் வந்து இருக்கும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வியூவில் போயிட்டு ஷோ ஹிடன் டிவைசஸ் கொடுத்தீங்கன்னா ஷோ பண்ணும். ஸோ இப்போ நான் அந்த டிரைவரை வந்து அப்டேட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அப்டேட் ஆகலை. இப்போது டிரைவரை அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு கம்ப்ளீட் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கம்ப்ளீட்டாக டிரைவர் வந்து டிவைஸ் மேனேஜர்லேருந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட லேப்டாப் என்ன மாடலோ அதுக்கு தகுந்த சப்போர்ட் டிரைவர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். இப்போ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா லினோவா E3180. ஸோ அதோட சப்போர்ட்டில் போயிட்டு நான் அதோட டச்பேட் டிரைவர் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நான் அது டச்பேட் டிரைவர் இதாக இருக்குது, மவுஸ் அண்ட் கீபோர்ட் டிரைவர், அதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். மோஸ்ட்லி அந்த டிரைவர் ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். உங்களோட ப்ராட்பேண்ட் தகுந்த மாதிரி மோஸ்ட்லி 5 to 10 minutes டைம் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ என்னோடய இதில் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த EXE ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணிங்கனாலே போதும். நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலே போதும். அதோட டிரைவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, ஜஸ்ட் ஃபினிஷ். ஃபஸ்ட் நம்மளோட ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எந்த ஒரு ஹார்ட்வேரோட டிரைவர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் மறக்காமல் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிரைவர் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆனது உங்களுக்கு அதோட யூசேஜ் இருக்கும். ஸோ என்னோடய கேஸ்லேயும் அப்படி தான். டிரைவர்ஸ் கம்ப்ளீட் ஆகி முடித்ததுக்கப்புறமா ரீஸ்டார்ட் கேட்டது. ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறமா டச்பேட் வந்து ரொம்ப நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அந்த டிரைவர் கம்ப்ளீட் ஆகி அந்த இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டிவைஸ் மேனேஜரில் வந்து அது டிடெக்ட் ஆகிருச்சு அப்படின்றது உங்களுக்கு என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டச்பேட் ஒர்க் ஆகும். இன்கேஸ் இதுக்கப்புறமும் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது ஹார்ட்வேர் ரிலேட்டடான இஷ்யூ. ஸோ நல்ல ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களோடது ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் நீங்கள் டெக் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். டெக் விருந்துக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்னும் அதிகமான டெக் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுக்க காத்திருக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லுக்மான்.